السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتما رغدا وادخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين. فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون. حسبي الله العظيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 58, 59வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார்: وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَذِهِ الْقَرْيَةَ, இந்த ஊரிற்குள், அதாவது ஜெருசலத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள் என்பதாக நாம் சொன்ன அந்த தருணத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். ஃபகுலு மின்ஹா ஹைஸு ஷிஅ்துமா ரகதன், அந்த ஊரிற்குள் நுழைந்து நீங்கள் நாடியவாறு உங்களுடைய உணவுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். வதுகுலுல் பாப சுஜ்ஜதா, அந்த ஊரினுடைய வாயிலுக்குள் நீங்கள் பணிந்தவர்களாக நுழையுங்கள். வகூலு ஹித்தா, நீங்கள் ஹித்தா என்று சொல்லுங்கள், அதாவது எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொல்லுங்கள். நஃபிர லகும் ஹதாயாக்கும், நாம் உம்முடைய பாவங்களை மன்னிப்போம். வஸனஸீதுல் முஹ்ஸினீன், மேலும் நல்லுபகாரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் அல்லாஹ்வுடைய அருள்களை அதிகப்படுத்தி கொடுப்போம். ஃபபத்தல அல்லதீன ظلموا قولا غير الذي قيل لهم, மேலும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள் அவர்களுக்கு எது சொல்லப்பட்டதோ அதை சொல்லாமல் வேறு ஒன்றை மாற்றி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஃபஅன்ஸல்னா அலல் லதீன ظلموا, அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு நாம் அருளினோம். ரிஜிஸம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு நோயை, வேதனையை நாம் அருளினோம். பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் பாவம் செய்ததன் காரணத்தினால் என்பதாக சூரத்துல் பக்ராவினுடைய 58, 59வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுகின்றான். கணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்த செய்தியினுடைய தொடர்ச்சியான செய்தி தான் இதுவும். நேற்றைய தினம் நாம் பார்க்கும் பொழுது அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் நாடோடிகளை போன்று அவர்கள் திரிந்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த 40 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்கள் அவர்களுக்கான தண்டனை காலகட்டம். இந்த தண்டனை காலகட்டத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன செய்திருந்தான்? ஏராளமான அருள்களை செய்திருந்தான். ஏராளமான அருள். அதனுடைய இன்னும் சில தகவல்களை 59, 60வது வசனங்களில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக பின்னால் சொல்லி காட்டுவான். அப்போ கணியத்திற்குரியவர்களே, அந்த 40 ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்தார்கள்? தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் சொகுசான வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாலைவனத்தில் ஒருவனை தண்டனைக்காக தூக்கி எறிந்து விட்டோம் என்று சொன்னால் அவன் பசியில், தாகத்தில் வாடி ஒரு வாரத்திற்குள் அவன் என்ன செய்து விடுவான்? மூத்தாகி விடுவான், வஃபாத்தாகி விடுவான். அப்போ ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் செழிப்பாக வாழ வைத்தார் என்று சொன்னால் எவ்வளவு நியமத்துகள் அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கணும். அப்போ அவ்வளவு நியமத்துகள் செய்யப்பட்டதற்கு பின்னால் அவர்களும் அந்த நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வின் மீது உறுதியான ஈமானும் நம்பிக்கையும் கொள்ளாமல் தான் அவர்கள் இருந்தார்கள். அதாவது இந்த 2 வசனமும் பனு இஸ்ரவேலர்களுடைய உச்சக்கட்ட பொடுபோக்குத்தனத்தையும் உச்சக்கட்டமான நிராகரிப்பு தனத்தையும் எமக்கு தெளிவுபடுத்தும். அப்ப கணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மேலும் இந்த தருணத்தை நீங்கள் நினைவு பாருங்கள். நாம் சொன்னோம், இந்த ஜெருசலத்திற்குள் நுழையுங்கள் என்பதாக நாம் சொன்னோம். நேற்றைய தினம் நாம் பார்த்த அந்த நுழையுங்கள் என்பது 40 வருடத்திற்கு முன்பு, 40 வருடத்திற்கு முன்னால் அந்த ஊருக்குள் நுழைய சொன்ன செய்தி. அப்போ இன்றைய தினம் இந்த சூரத்துல் பக்ராவுடைய 58வது வசனத்தில் சொல்வது அந்த 40 வருடத்திற்கு பின்பு. அந்த 40 வருடம் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் நிறைவடைந்து விட்டது. அப்போ இந்த 40 வருடங்களுக்கு பின்னால் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வஃபாத் ஆகி விடுவார்கள். அப்போ வஃபாத்தானத்திற்கு பின்னால் ஒரு நபி ஒருவர் வருவார். யார்?
யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக வரலாற்று அறிஞர்கள் தங்களுடைய தஃசீரிலே பதிவு செய்வார்கள். அப்போ இந்த யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் 40 வருடங்கள் ஆகும், இன்னும் 40 வருடங்கள். அப்ப இந்த 40 வருடங்கள் ஆனதற்கு பின்னால் தான் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த மீண்டும் அந்த ஜெருசலத்திற்குள் நுழையும்படி அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டார்கள். அப்போ அந்த 40 ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்னால் யஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையில் என்ன செய்யப்படுகின்றது? ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. கணியத்திற்குரியவர்களே, ஜெருசலம் என்பது அவர்களுடைய மூதாதையர்களான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பூர்வீகம் இருந்த இடம்தான் ஜெருசலம் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்கின்றார்கள். அப்போ ஜெருசலம் என்பது அவர்களுடைய சொந்த ஊர் தான். அப்போ அப்படிப்பட்ட ஊருக்குள் நுழைய சொல்லியும் கூட அவர்கள் என்ன செய்ய மறுத்தார்கள். இப்போ நம்மளுடைய சொந்த ஊருக்குள் வேறொரு வந்திருக்கின்றார், நாம் நுழைந்து அந்த இடத்தில் போராடி நம்முடைய இடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? போக மாட்டோமா? அப்போ அப்படிப்பட்ட அவருடைய சொந்த ஊருக்குள் நுழைய சொல்லியும் கூட அவர்கள் என்ன செய்யவில்லை. நுழையாததன் காரணத்தினால் தான் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? 40 ஆண்டுகள் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்ப இந்த 40 ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்னால் யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று இன்னொரு நபி வருவார். ஆமா, அந்த நபியுடைய தலைமையில் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படும். ஜெருசலம் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு கையகப்படுத்தப்படும். அப்ப இதற்கு பின்னால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், அந்த ஊருக்குள் நீங்கள் நுழையுங்கள், உதுகுலு ஹாதிஹில் கரியத, இந்த ஊருக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். அதாவது 5வது அத்தியாயத்தினுடைய 121வது வசனத்திலிருந்து 125வது வசனம் வரை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான்? முஹர்ரமா என்று சொல்லியிருந்தான். இன்னும் 40 ஆண்டுகளுக்கு இந்த ஊருக்குள் நுழைவது இவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியிருந்தான். அப்போ இந்த இடத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? அந்த தடையை உடைக்கின்றான். அப்போ சொல்லி காட்டுகின்றான், உதுகுலு, இப்போ நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? இந்த ஊருக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். ஃபகுலு மின்ஹா ஹைஸு ஷி'தும் ரகதன், இந்த ஊருக்குள் நுழைந்து நீங்கள் நாடியவாறு நீங்கள் புசித்துக் கொள்ளலாம். அப்போ இதற்கு முன்னால் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டது மண்ணு செல்வம் தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட உணவு தான், குறிப்பிட்ட இடம் தான், அப்படி ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த ஊருக்குள் நீங்கள் நுழைந்து என்ன செய்து கொள்ளுங்கள்? முதலாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் நாடிய விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு 10 வருடம் ஒரு சிறையிலிருந்து வெளியே வருகின்றார் என்று சொன்னால் அவருடைய முதல் எண்ணம் எதுவாக இருக்கும்? நல்ல குளிக்கணும், நல்ல தூங்கணும், நல்ல ஆடை அணியணும்லாம் இருக்காது. முதல் எண்ணம் நல்ல சாப்பிடணும், அப்படித்தானே? இப்போ நம்ம கூட நோன்பு திறந்தோம் என்று சொன்னால் முதல் எண்ணமா என்னதான் இருக்கும்? சாப்பிடணும். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான், குலு மின்ஹா ஹைஸு ஷி'தும், அதாவது நீங்கள் ரகதன், நீங்கள் நாடிய விஷயங்களை விரும்பியவாறு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், இந்த ஊருக்குள் நுழைந்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்னது? உதுகுலுல் பாப சுஜ்ஜதன் வகூலு ஹித்தத்துன், அதாவது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? இந்த ஊருக்குள் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், ஆனால் எப்படி நுழைய வேண்டும்? சுஜ்ஜதன், நீங்கள் அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அந்த பனி இஸ்ரவேலர்கள் பணிந்தவர்களாக நுழைந்தார்களா என்று கேட்டால் அவர்கள் நுழையவில்லை. இப்போ கணியத்திற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுஜ்ஜதன் என்ற வார்த்தையை இந்த வசனத்தில் என்ன செய்கின்றான்? பயன்படுத்துகின்றான். இந்த சுஜ்ஜதன் என்ற வார்த்தைக்கு நாம் நேரடியாக பொருள் வைப்பதை கொண்டு என்ன கிடையாது, சஜ்ஜிதா செய்துவிட்டு நுழையுங்கள் என்று பொருள்படாது. சுஜ்ஜதன் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த ஊருக்குள் நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டான். ஆனால் அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன செய்யவில்லை? பணிந்தவர்களாக அவர்கள் நுழையவில்லை. ஊருக்குள் நுழையும் போது எப்படி நுழைந்தார்கள்? நெஞ்சை நிமித்தி கொண்டு முழுமையாக அவர்களுடைய முயற்சியில் அவர்கள் வெற்றி கொண்டதை போன்றுதான் அவர்கள் அந்த ஊருக்குள் நுழைந்தார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றியை கொடுத்து விட்டான். ஆனால் வெற்றியை கொடுத்ததற்கு பின்னாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 விஷயங்களை சொன்னான். அதில் முதலாவது விஷயம், ஊருக்குள் நீங்கள் எப்படி நுழைய வேண்டும்? பணிந்தவர்களாக நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமித்தான். ஆனால் பனு இஸ்ரவேல் என்ன செய்யவில்லை? பணிந்தவர்களாக அவர்கள் நுழையவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சோதனையை கொடுப்பான், நமக்கு கஷ்டத்தை கொடுப்பான். அந்த சோதனையினுடைய முடிவு எமக்கு வெற்றியாக இருக்கும், சில சமயம் அது தோல்வியாகவும் இருக்கும். அந்த சோதனையுடைய முடிவு வெற்றியாக இருக்கும் என்று சொன்னாலும் அது தோல்வியாக இருக்கும் என்று சொன்னாலும் அதுவும் எமக்கு ஒரு சோதனை தான். ஒரு சோதனையுடைய முடிவு எமக்கு ஒரு சோதனையா, எமக்கு ஒரு தோல்வியாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த தோல்வியை நாம் எப்படி சந்திக்கின்றோம், எப்படி
எப்படி அணுகுகின்றோம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு சோதனை. ஒரு சோதனையுடைய முடிவு நமக்கு வெற்றியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த வெற்றியை நாம் எப்படி அணுகுகின்றோம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு சோதனை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன கொடுத்தான்? அந்த ஜெருசலத்தினுடைய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் அந்த வெற்றியும் அவர்களுக்கு என்னதுதான்? இன்னொரு சோதனை. அந்த சோதனையில் அவர்கள் என்ன செய்யவில்லை? வெற்றி பெறவில்லை. சோதனையினுடைய முடிவில் வெற்றி, அந்த வெற்றி அவர்களுக்கு ஒரு சோதனை, அந்த சோதனையில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பணிந்தவர்களாக செல்லுங்கள் என்பதாக சொன்னான். ஆனால் அவர்கள் நெஞ்சை நிமித்தி கொண்டு அவர்கள் ஆரவாரமாக ஒரு ஊருக்குள் ஆணவத்தோடு அவர்கள் நுழைந்தார்கள். அப்ப கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை ஏற்படுத்தப்படும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனையில் வெற்றி பெற்றார்கள். அப்ப கணியத்திற்குரியவர்களே, ஃபத்ஹு மக்கா என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஊரை வெற்றி கொண்ட பொழுது அந்த மக்காவினுடைய பல பகுதிகள் உண்டு. அதில் ஒரு பகுதியில் உயர்ந்த கணவாய்கள் இருக்கும். அந்த கணவாய்களின் வாயிலாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஃபத்ஹ் மக்காவின் பொழுது மக்காவிற்குள் நுழைவார்கள் சஹாபாக்களோடு. அப்போ சஹாபாக்களுடன் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்து நுழைவார்கள். அப்படி நுழையும் பொழுது சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக, தங்களுடைய உடல்களை பணிந்தவர்களாக என்ன செய்தார்கள்? அந்த மக்காவிற்குள் நுழைந்தார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் பணிந்திருந்தார்கள் என்று சொன்னால், வழக்கத்திற்கு மாறாக அன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாடி இருக்கின்றது அல்லவா, அந்த தாடி அவருடைய ஒட்டகத்தினுடைய கைப்பிடிக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறு இருக்கும் அல்லவா, அந்த கயிறில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாடி படக்கூடிய அளவிற்கு நபிகள் என்ன செய்தார்கள்? பணிந்தவர்களாக நுழைந்தார்கள். அப்போ இந்த பணிவைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி காண்பித்தான். என்ன செய்யுங்கள்? நீங்கள் பணிந்தவர்களாக அந்த ஊருக்குள் நுழையுங்கள் என்று சொன்னான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் அதை கேட்கவில்லை. அதற்கு மாற்றமாகத்தான் அவர்கள் நடந்தார்கள். முதலாவது. இரண்டாவது என்ன சொல்லி காண்பித்தான்? வகூலு ஹித்தத்துன், நீங்கள் ஹித்தத் என்று சொல்லுங்கள் என்பதாக சொன்னார். ஹித்தத் என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஹித்தத் என்று சொன்னால் எங்களை நீ மன்னிப்பாயாக என்ற அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹித்தத் என்று சொன்னால் எங்களை நீ மன்னிப்பாயாக என்ற அர்த்தம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? ஹித்தத் என்று சொன்னால் எங்களுடைய பாவ சுமையை நீ எங்களை விட்டும் நீ இறக்கி வைப்பாயாக என்ற அர்த்தம். இந்த இரண்டு பொருளும் என்ன செய்யும்? ஹித்தத் என்ற வார்த்தை கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொன்னான்? வகூலு ஹித்தத்துன், நீங்கள் ஹித்தத் என்று நீங்கள் சொல்லுங்கள், அதாவது எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லுங்கள். நக்ஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், இத்தனை ஆண்டுகள் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நாம் மன்னிப்போம் என்பதாக அல்லாஹ் என்ன சொன்னான்? அந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னான். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹித்தத் என்று சொன்னார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். ஆனால் அந்த முட்டாள் பனு இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹப்பத்துன் என்று சொன்னார். ஹித்தத் என்றால் பாவத்தை மன்னிப்பாயாக என்று அர்த்தம். ஹப்பத் என்று சொன்னால் வார்கோதுமை என்று அர்த்தம். ஹப்பத் என்றால் வார்கோதுமை என்று அர்த்தம். ஹித்தத்து ஹப்பத்து. அப்போ கூட எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்கல அந்த பனு இஸ்ரவேலர்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? ஹித்தத் என்று சொல்லுங்கள், நாம் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றோம், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக ஊருக்குள் நுழையுங்கள் என்று சொன்னால் அந்த பனு இஸ்ரவேல் என்ன சொன்னார்கள்? ஹித்தத் என்று சொல்லாமல் குரல்களை தாழ்த்தியவர்களாக ஹப்பத்தும். இது என்ன எதை குறிக்கின்றது என்று சொன்னால் பனு இஸ்ரவேலுடைய உச்சக்கட்ட நிராகரிப்பு தன்மை குறிக்கின்றது. இறைவன் மீது உண்டான நம்பிக்கையில் அவர்களுடைய பலகீனத்தினுடைய உச்சக்கட்டத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதாவது சிறு வயதில் கேள்விப்பட்டிருக்கின்றேன், என்னென்றால் மன்னிச்சிடு என்று சொல்லுவோம். அப்போ மன்னிச்சிடு என்று சொல்லாமல் கேள்வி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மன்னிச்சிடுன்ற வார்த்தையை சொல்றதுக்கு என்ன இருக்கும்? அவருக்கு ஒரு தயக்கமும் வெக்கமும் இருக்கும். அப்ப அந்த ஆணவத்தின் காரணமாக மன்னித்து விடு என்று சொல்ல மாட்டார்கள். மன்னின்ற வார்த்தை மட்டும் வெளியே கேட்கும். மன்னிச்சிடு என்று கேட்காமல் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு கீழே குனிஞ்சு சொல்வார்கள். அப்போ இப்படிப்பட்ட முறை என்பது அந்த யாருடைய உள்ளத்தில் ஆணவம் இருக்கின்றது அவர்களுடைய பேச்சினுடைய முறை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? கூலு ஹித்தத்துன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னான். ஆனால் அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஹப்பத்துன் என்று சொன்னார்கள். ஹப்பத் என்றால் வார்கோதுமை என்று அர்த்தம். அதுக்கு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 59வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இப்படி நாம் அவர்களை பார்த்து சொல்ல சொன்னோம், ஃபபத்தலல்லதீன ஸலமு
கௌலன் கைரல்லதீன கீல, அவர்களுக்கு எதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் சொல்லாமல் என்ன சொன்னார்கள், வேறொரு வார்த்தை அவர்கள் மாற்றி சொன்னார்கள். அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர்கள் வார்த்தையை மாற்றி சொன்னதை உறுதிப்படுத்துகின்றான். பனி இஸ்ரவேலை பார்த்து ஹித்தத் என்று சொல்ல சொன்னான், ஹப்பத் என்று சொன்னதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு இப்படி நாம் சொல்ல சொன்னோம், அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், தங்களுக்காக அநியாயம் செய்து கொண்டு வேறு வார்த்தை அவர்கள் மாற்றி சொன்னார்கள். அப்படி அவர்கள் மாற்றி சொன்னதன் காரணத்தினால் என்ன செய்தான், அப்படிப்பட்ட அநியாயம் செய்தவர்களுக்கு ரிஜிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வானத்திலிருந்து நாம் இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். நிலைத்திற்குரியவர்களே, இந்த ரிஜிஸ் என்றால் என்ன என்பதாக விளக்கம் கொடுக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ரிஜிஸ் என்று சொன்னால் வேதனை, அல்லாஹ்வுடைய வேதனை, தண்டனை என்ற அர்த்தம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இதே அந்த ரிஜிஸ் என்ற வார்த்தைக்கு அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன அதாவது அவருடைய தஃசீரில் பதிவு செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கோபத்துடன் உண்டான வேதனை. இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடியது வேதனை, தண்டனை தான். ஆனால் அபூ ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அதுவும் வேதனை, தண்டனை தான். எப்படிப்பட்ட வேதனை, அல்லாஹ்வுடைய கோபத்துடன் உண்டான வேதனை என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட வேதனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பி வைத்தான். மேலும் சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றனர், ஒரு தாபி என்ன சொல்லி காட்டுகின்றார் என்றால், ரிஜிஸ் என்று சொன்னால் கொள்ளை நோய். கொள்ளை நோய் என்று ஒரு நோய் இருக்கும் தெரியுமா, அந்த கொள்ளை நோயை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ரிஜிஸ் என்பதாக இந்த சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியினுடைய 3473வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொள்ளை நோய் என்பது இறைவனின் தண்டனையாகும். கொள்ளை நோய் என்பது இறைவனுடைய தண்டனையாகும், தண்டனையும் வேதனையும் ஆகும். அதன் மூலம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ் தண்டித்தான். என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், கொள்ளை நோய் என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வேதனையும் தண்டனையும் ஆகும். அந்த நோயை கொண்டு அல்லாஹ் என்ன செய்தான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை தண்டித்தான். முன்னால் வாழ்ந்த சமூகம் இந்த சமூகம் பனி இஸ்ரவேலர்கள் தான். அப்ப பனி இஸ்ரவேலர்களை அல்லாஹ் தண்டித்தான், அந்த கொள்ளை நோயை கொண்டு தண்டித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரிஜிஸ். அப்போ இந்த சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், இதை அடிப்படையாக வைத்து ரிஜிஸ் என்று சொன்னால் அவர்களுக்கு கொள்ளை நோய் என்று சொல்லப்படக்கூடிய கடுமையான ஒரு நோய் ஒன்று அவர்களுக்கு வானத்திலிருந்து தண்டனையாக வந்தது என்பதாக இந்த முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. அப்ப கணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தின் வாயிலாக என்ன விளங்கிக் கொள்ள முடிகின்றது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நான் உமக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையுடைய முடிவில் வெற்றியை தந்தோம், அந்த வெற்றியுமே உமக்கு சோதனையாகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சோதனையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்ய சொன்னானோ அந்த சோதனை முடிந்ததற்கு பின்னால், வெற்றி கொண்டதற்கு பின்னால் இறைவனுக்கு மாற்றமாக நாம் நடந்தால், அந்த சோதனையில் நாம் தோர்த்திருந்தால் எப்படிப்பட்ட நஷ்டம் எமக்கு ஏற்பட்டிருக்குமோ அதை விட கடுமையான நஷ்டம் எமக்கு ஏற்படும். சோதனையுடைய முடிவிலே தோல்வியும் ஏற்படலாம், வெற்றியும் ஏற்படலாம். அந்த வெற்றி ஏற்பட்டால் அல்லாஹ் அதை நமக்கு செய்யக்கூடிய இன்னொரு சோதனை. அந்த சோதனையில் வெற்றி ஏற்படாமல் ஒருவேளை தோல்வி ஏற்பட்டால் நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்படும் அல்லவா, அந்த நஷ்டத்தை விட மோசமானது அந்த வெற்றியினால் ஏற்படக்கூடிய சோதனையில் நாம் தோல்வி அடைந்து விட்டால். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகளில், நமக்கு கொடுக்கக்கூடிய இதை போன்ற கஷ்டங்களுடைய முடிவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல சோதனைகளை வைத்திருப்பான். அப்படிப்பட்ட தருணங்களிலே முழுமையாக நாம் என்ன செய்துவிட வேண்டும், அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக நடக்க வேண்டும். இதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ அல்லாஹ்விற்கு பணியாதவர்களாக சோதனையில் இருக்கும்போது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது, சோதனையில் இருக்கும்போது யா அல்லாஹ் எனக்கு அதை தருவாயாக, எனக்கு இப்படி வெற்றி தருவாயா என்று கேட்பது, அந்த சோதனையில் அல்லாஹ் வெற்றி கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை மறந்தவர்களாக சென்று விடுவது. அப்போ இது ஒரு முஸ்லிமிற்கு அழகு கிடையாது. அப்போ இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையுடைய முடிவில் நாம் வெற்றி அடைந்தாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு முழுக்க பணிந்தவர்களாக தான் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் செயல்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எவக்கும் தந்தல்வானாக. ஹதா மின் துலில் முஃமினீன் தில்லா குலி குலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.